இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி காண்டக்ட் பண்ணோம். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் வந்து ஸ்கூலில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் வந்து நான் ஃப்ளூன்சியாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, நிறைய பேர் வந்து சார் நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன், ஒரு காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஜிஎலாக இருக்கேன், என்னால் ஒர்க் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அதே மெத்தட் தான். ஏன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து 13/3/2025 அன்னைய டேட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி காண்டக்ட் பண்ணோம், சேம் டைம் வந்து நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மேஜருமே நல்லா படிக்கணும், கரண்ட் அஃபேர், ஜிகே, சைக்காலஜி இந்த 4மே நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் மட்டும் மேஜரில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிச்சிருவேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் இங்கிலீஷ் மேஜருக்கான அந்த பேஜ் நேம் என்ன அப்படின்னா ஜாப்ரி ஜாசர், இதுதான் வந்து இங்கிலீஷ்க்கான பேஜ் நேம். இந்த பேஜில் தான் வந்து இங்கிலீஷ்க்கான எல்லா அப்டேட்டுமே வந்து அப்டேட் ஆகும். அதாவது மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த குரூப்பில் அப்டேட் ஆகும். அப்போது நியூ சிலபஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 யூனிட் அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இங்கிலீஷ் படித்த எல்லாருமே இங்கிலீஷ் டீச்சராக ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இங்கிலீஷை நல்லா படிச்சுட்டு சரியான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நான் ஸ்கூலில் வந்து அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 4-5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு காலேஜில் வந்து இங்கிலீஷ் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் வந்து ஸ்கூலில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் வந்து நான் ஃப்ளூன்சியாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கிங்க அப்படின்னா அதுலேருந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்கே எதுவுமே வந்து நடக்காது. ஓகே, அதே மாதிரி சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக படிக்கிங்க, படித்த டாபிக் எல்லாமே டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணேன், அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து நான் நல்லா ஃப்ளூன்சியாக பேசுவேன், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அப்படி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் டீச்சிங் மெத்தட் வந்து வேறு, அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து வேறு. அது வந்து நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு கிளாஸ் எடுக்கும் அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த லெசனை மட்டும் நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம். பட் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் சிலபஸை நல்லா கவர் பண்ணணும், சிலபஸை சார்ந்த அந்த டாபிக் எல்லாமே நல்லா கவர் பண்ணணும். படித்தா மட்டும் பத்தாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன், ஒரு காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஜிஎலாக இருக்கேன், என்னால் ஒர்க் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அதே மெத்தட் தான். ஏன்னா ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் என்ன டீச் பண்ணுவீங்களோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் யூனிட் 1 பொறுத்த மட்டும் ஜாப்ரி ஜாசர் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு காலேஜில் டீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனை சார்ந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா தெரியும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுமே வச்சுக்கலாம். ஓகே, பட் இருந்தாலுமே போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும்
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஓகே, அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா ஒரு ஆணவத்தில் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி நான் காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணேன், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன், அதெல்லாம் வந்து இங்கே மேட்ரு கிடையாது. எப்படி இருந்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் காண்டக்ட் பண்ண போகிறோம். 13/3/2025 அன்னைய டேட்டில் இருந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே உள்ள தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நான் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு அண்ட் கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு இன்க்ளூடிங் தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட்டு இது எல்லாமே கவர் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெட்டீரியல் வந்து டெஸ்ட் பேஜுக்கு வந்து அப்டேட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே சேர்ந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ரெண்டையுமே நீங்கள் அப்ரோச் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் மோடு மட்டும்தான். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? சேம் டைம் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நான் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூன்ஸியாக பேசுவேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், காலேஜில் லெக்சராக இருக்கேன், இது எதுவுமே வந்து மேட்ரு கிடையாது. உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அந்த டெஸ்ட்டு வந்து உங்களை முழுமையாக்கும். ஓகே, அதே மாதிரி மேஜரை மட்டும் நம்ம படித்து 110க்கு 110 மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியாது. 110க்கு ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 75+, 85+, 90, 95+ வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மார்க் எது அப்படின்னா கல்வி உளவியல், கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டக்கூடியது. ஸோ அதுக்குமே வந்து நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே குரூப்பில் அந்த எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேஜ் வந்து 13/3/2025 அன்னைய டேட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது. ஏன்னா இப்போவே உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா இதை விட பெட்டராகவே படிப்பீங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம்.